வண்டு குடையக்கூடியது. ஆமா. மான்விழி, மீன்விழி, மயில்விழி, கயல்விழி, கற்றவிழி, குற்றவிழி, வண்டுவிழி. அப்படி எத்தனை விழிகள்லாம் இருக்கு. ஏன் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி சொன்னா சொல்லுங்க. இந்த வண்டு இருக்குல்ல, எந்த வண்டு? நான் சொல்ற வண்டுமா, யாருக்குமே தீங்கு செய்யாத வண்டு. சரி. கெட்டாலு மேன்மக்கள் மக்கள் சங்கு சுட்டாலு வெண்மை தரும் அப்படிங்கிறது போல உயர்ந்த எண்ணம் உயர்ந்த ஜாதி கொண்டு வண்டுக்கு சமமாக பொன் வண்டுக்கு சமமாக வண்டு விழி அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க பரசுராமன் கர்ணன் மடியில் தலை வைத்து உறங்கும் போது உடைஞ்சது ஒரு வண்டு, விஷ்ணு வண்டாக ஒரு மாறி கர்ணன் எல்லாம் நான் செஞ்ச விளையாட்டு. அதனால எம்மப்பட்டணத்திலையும் போய் புருஷன் உயிரை மீட்டு வந்தா. அதுக்காக கற்புக்கரசி சாவித்திரி அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல பெயரை ஏற்பட காரணமா இருந்து சரி அன்னைக்கு ஒரு கழகம் செஞ்சேன். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கழகம் செய்ய வந்திருக்கேன். நான் நாட்டுல வச்சாலும் கழகம் தான், வீட்டுல வச்சாலும் கழகம் தான், ஊர்ல வச்சாலும் எங்க இருங்க சாமி. கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. நாரதுடைய கழகம் நன்மையில தான் முடியும். நாரதர் கழகம் நன்மையில முடியும். நன்மையில முடிஞ்சிருக்கா? ஆமா. உன் தங்கச்சியோட வீட்டுக்காரரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு அண்ணனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்படி அங்க இருந்து வந்த உடனே அண்ணன் பார்த்து பதறேன். ஆகா, நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு பதறி நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் நல்லபடியா அடக்கம் பண்ணணுமே அப்படின்னு மதுரையில இருந்து எங்க போறாரு? காவேரி. அப்படின்னா அந்த பூம்புகாருக்கு போறாரு. அப்படியே பூம்புகாருக்கு போனோன்னா தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்துருக்காரு. அப்படி இறந்த உடனே அவளை தூக்கி அடக்கம் பண்ணிட்டு அடுத்து தங்கச்சி இறந்துட்டாப்ல, புருஷன் இறந்துட்டாரு, நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு புருஷன் பொண்டாட்டியும் இறந்துட்டாரு, அந்த மனைவி இறந்துட்டாப்ல. அப்படி இருந்தா அண்ணன் புருஷனையும் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரையும் தூக்கி நல்லபடியா அடக்கம் பண்ணி நிசக நிசசனே நிசகமபா பனி மகபா நிசகமசா பனி மகபா பமகபா மகபா 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 ராகவன் ரமண ரகுநாத பார்க்கடல் வாச சானகிலேச பார்க்கடல் வாச சேனகிலேச பாடுகிற வரந்தா
வருக நாரதரே. நாரதரே, நல்லதே நடக்கும் என்பார்கள். தாங்கள் போன்ற ஞானிகளை தரிசிக்கும் போது புண்ணியங்களும் பல உண்டு. தாங்களை கண்டையும் எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் நல்லாசை. மரமது மரத்தில் ஏறி மரது தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று மணவரன் கேட்கும்போது மரமது கண்ட மாதர் மரபுடன் மரபடத்தான் என்பது கேட்பேன். அருமையான வரைவிருப்பு. ஒப்புடன் முகமலர்ந்து உசரித்து உண்மை பேசி உப்பனா குளிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் முப்பளமுடு பால் அன்ன முகம் கடுத்திடுவாராயின் கப்பிய பசியினும் கடும் பசியாகந்தானே என்றபடி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வரவேற்காமல் அந்த வளர்ந்த வீட்டை வச்சுட்டு போனது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வரவேற்காமல் அகமும் முகமும் மலர வணங்கி அன்போடு வரவேற்றிருக்கிறீர்கள். நான் இங்கே வருகின்ற பொழுது ஆலூரம் சோ என்ற அருமையான உங்களுடைய கானம் கேட்டது. ஆலூரம் சோ என்ற அருமையான உங்களுடைய கானம் கேட்டது. மெல்லிசை போல பாடிய பாட்டுக்கு நிகரில்லை, யாழ் இசை என்பதெல்லாம் உங்களுடைய குரலுக்கு இடையில்லை. ஓங்காரநாதம் என் வாழ்வில் உருவையே வனம் தேடி வந்ததாலும் என்னவோ இப்படிப்பட்ட அதிசயத்தை கண்டேன். உண்மையிலேயே அதிசயித்து போனேன். ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டவையானால் அந்த கரும்புக்கு 3 வகையான சுவையை கொடுத்திருக்கிறார். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசி கடி உப்பு என்று சொல்வார்கள். கரும்பனுடைய குருத்து பாகத்தை கடித்து சாப்பிட்டவையானால் அது கசப்பு சூடு உள்ளதாக இருக்கும். கரும்பனுடைய நடுப்பாகத்தை கடித்து சாப்பிட்டவையானால் அது இனிப்பு சூடு உள்ளதாக இருக்கும். கரும்பனுடைய வேர்ப்பாகத்தை அடிப்பாகத்தை கடித்து சாப்பிட்டவையானால் அது உப்புச்சுவடு உள்ளதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்புக்கு 3 வகையான சுவையை கொடுத்திருக்கிறான். என்னை எண்ணி வணங்கி வரவேற்றிருக்கின்றீர்கள். வெள்ளை கடை உடுத்தி வெள்ளை படை பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாக ஆசர வைத்ததாய் என்று சொல்வதை போல என் தாய் கலைவாணிக்கு சமமாக உங்களை நினைத்து மதித்து வரவேற்பு கொடுத்து உங்களுக்கு வாழ்த்து கொடுக்க வேண்டும் அல்லவா? இதோ வாழ்த்து. நான் முகன் மகனாம் நாரதன் வரவில் நன்மைகள் பல உண்டு. எந்த நாளும் உந்தன் காவல் தெய்வம் கந்தனின் அருள் உண்டு.
இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று 3 மறந்து 4 பெற்று 10 மறந்து 16 பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து சில விவரங்களை அறிந்து கொள்ள விரும்பலாம் என்று நினைக்கின்றேன். கேட்கலாம். சுவாமி கேளுங்க, என்னை பற்றி விவரம். சிறிய கேள்வி, தாராளமாக கேளுங்க சுவாமி. என் அறிவுக்கு ஏற்ற வரைக்கும், இப்படி என் அறிவுக்கு ஏற்ற வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். என்னை பற்றி எல்லா விவரம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, யார் யார் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாரதர் மகாமுனிவர் 14 உலகம் சுற்றி வரும் தாங்கள், உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது என்னை பற்றி முழுசா எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் உன்னை பற்றி சில கேள்வி கேட்க போறேன் அப்படிங்க. சுவாமி கேளுங்கள், என் அறிவுக்கு ஏற்ற வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். தெரியலை, நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. விளைந்து முதிர்ந்த பயிர் அடக்கமாய் பணிந்திருப்பது போல எவ்வளவு பணிமான சொற்கள். புள்ளி பதுங்குதுன்னு சொன்னா வேகமா, ஆட்டுக்கடா பின்னாடி போகுதுன்னா வேகமா இருக்குல்ல. அப்ப நீங்க ரொம்ப பணிகிறத பார்த்தா என்ன, தனித்திரு விழித்திரு பசித்திரு அப்படின்னு சொன்னா, தனித்திரு பசித்திரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னா இது யார் சொன்னது அப்படி சொன்ன வள்ளலார். ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பணியமா இருக்கணுமா, பணியணும். பணிவு 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 மட்டும் இருந்தா பத்தாது சுவாமி, இருந்தா போதுமா? துணிவு கொஞ்சம் வேணும், இருக்கணும்ல. துணிவு எந்த இடத்துல துணிகிறோமோ அந்த இடத்துல துணியணும். எந்த இடத்துல பதியணுமோ அந்த இடத்துல பணிஞ்சு நடக்கணும். அப்படியே நம்ம பதிவு வந்துருச்சே, அப்படி பதவி வந்துருச்சே நினைச்சு நம்ம பணிய கூடாதுன்னு துணிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பதவி எப்படி இறங்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு பதவிங்கிறது ஒரு மனுஷன் ஆட்டி படைக்குது. இப்ப பதவி வந்துருச்சுன்னா என்ன பண்றான், எல்லாம் ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கு. கண்ணு மண்ணு தெரியல, அவன் பாட்டுல ஆட்டம் போடுறான். எல்லாம் சில காலங்கள் எப்படித்தான் ஆட்டம் போடலாம். இருக்கின்ற வரை மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், பாரமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க, நடப்பவை நடக்க இருப்பவை நடந்து முடிந்தவை என்ற 3 காலத்தையும் உணரக்கூடிய ஞானியாக இருந்தாலும் உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் உங்களுடைய நாவினால நீங்க சொல்லணும், உங்க செவியால அதை என்னுடைய செவியார கேட்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்கள்கிட்ட நான் பேசணும்ட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் வழி தவறி போகலாம், ஆனா முறதவழி போயிடக்கூடாது. அப்ப எந்த நேரத்தில் எதை எப்படி பேசணுமோ அதை பேசிதான். சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில நேரம் பேசாம இரு. கண்டதையெல்லாம் சொல்லாதே, சொல்வதையெல்லாம் செய்யாதே அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதனால வழி தவறி போனால் ஆனால் முறை தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கதையின் முறைப்படி செல்ல வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் இல்லையா? அப்படிங்கிற காரணத்தினால வண்ட வேலி கற்கண்டு, ஆஹா, வண்ட வேலி கற்கண்டு மொழி மாதேனி ஒரு சின்ன சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா தீர்த்துக்கிறோம். என்னது? ஒரு சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது வீட்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது வெளியில இருந்தாலும் சரி, வீட்ல ஒரு புருஷன் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல வீட்டுக்காரர் சரியில்லைன்னு வச்சுக்கணும். அப்படிதான் அப்படி வீட்டுக்காரர் மேல சந்தேகப்பட்டோம்னு வச்சுக்கங்களேன், அப்ப வீட்டுக்காரர் என்ன செய்யணும், அந்த கணவர் என்ன பண்ணனா அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறோம். நிச்சயம். அதனால உங்ககிட்ட நாரதர் மகாமுனிவர் உங்கள்ட்ட இருந்து நான் சில விஷயத்தை நான் கொஞ்சம் தீர்த்துக்கணும் சொன்னேன். ஆமா, நீங்க தொட்டனைத்தூர் மணற்கெணி மாந்தற்கு கட்டணைத்தூர் அறிவு என்று சொல்வார்கள். மணற்பாங்கான இடத்தை தோண்ட தோண்ட
நீர் வரும். ஆமா. அது போல சிறந்த நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரட்டும். அதனால அதான் தங்கத்தை உரசுனா தரம் தெரியும், தமிழ பேசுனா தமிழோட பேச்சு தெரியும். அதுக்கு தான் சொன்னா. ஏன்னா தமிழ் தமிழ் என்று சொன்னால் அது அமிழ்த அமிழ் என்று வருமா. ஆமா. யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான் எங்கும் காண அப்படின்னு வள்ளுவர் சொல்லி, அது பாரதியார் சொல்லியிருக்காரு. அவங்கள 42 வகையான அந்த வள்ளலார் தான் பட்டியல் போட்டு போயிருக்காரு. அதே நேரத்தில் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, சரி, சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த சந்தேகத்தை என்ன பண்ணணும்? தீர்த்துக்கணும். அதனால உங்ககிட்ட இருந்து நான் தீர்த்துக்கணும் நினைக்கிறேன். அப்ப இந்த தேகத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? ஆமா சுவாமி. என்ன சந்தேகமா? புருஷனுங்க எத்தனை வரவேற்பு இருக்கு. சரி, எத்தனை வரவேற்பு எல்லாரும் கொடுக்கறாங்க. இருக்கட்டும். ஆனா நீங்க கொடுத்திய பாருங்க ஒரு வரவேற்பு. சாவுத்திரிக்கு என்ன வரவேற்பு கொடுத்தியா? தீர்க்க சுமங்கலி பவ என்ற ஆசீர்வாதத்தை அப்படி நீங்க கொடுத்திய இல்ல. அப்படி கொடுத்ததனால யமபட்டணம் வரை சென்று தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வந்து கற்புக்கரசி சாவித்திரி அப்படிங்கிற நல்ல பெயரை ஏற்பட காரணமாக இருந்து அந்த காலதேவனுடைய கலகம் செய்தேன். அதுக்கு தான் சொன்னா, சும்மா போய் யமபட்டணம் போய் புருஷனோட உயிரை மீட்டு கொண்டாட முடியுமா? அதான் சொன்னாங்க. எப்படி மீட்டு கொண்டாட முடியும்? சும்மா சாதாரணமா போய் கொண்டாட முடியுமா? என்ன காரணம் தெரியுமா? அதுல நீங்க அதுல காரணம் தானே. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முதியோர் சொல்லும் முதுநெல்லிக்காய்க்கு முன்னாளிலே துவக்கும் பின்னாளில் இனிக்கும் அப்படிவாங்க. அப்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படி சொன்னா அந்த வார்த்தை வந்து நெறி விழாம இருக்கணும். அந்த வார்த்தை வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும். அப்ப சொன்ன உடனேயே என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்ச விளையாட்டு. அதனால யமபட்டணத்திலையும் போய் புருஷன் உயிரை மீட்டு வந்தான். அதுக்காக கற்புக்கரசி சாவித்திரி அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல பெயரை ஏற்பட காரணமா இருந்து சரி அன்னைக்கு ஒரு கலகம் செஞ்சேன். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கலகம் செய்ய வந்திருக்கேன். நாட்டுல வச்சாலும் கலகம் தான், வீட்டுல வச்சாலும் கலகம் தான், ஊர்ல வச்சாலும் எங்க வைக்கல இருங்க சாமி. கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை. நாரதுடைய கலகம் நன்மையில தான் முடியும். நாரதர் கலகம் நன்மையில முடியும். நன்மையில முடிஞ்சிருக்கா? என்ன எங்க நன்மையில முடிஞ்சிருக்கான்னு கேட்டா உன்ன முடிஞ்சிருக்கு, உன்ன முடியல. முடிஞ்சிருக்கு. ஏன்னா லட்சுமி சரஸ்வதி பார்வதி 3 தேவியரோடு என்ன பண்ணே, சரி, இரும்பு கடலையை கொடுத்து அதை பொறிக்க வேண்டும் என்று, அதை அவர்களால் பொறிக்க இயலவில்லை என்று கூறினார்கள். உடனே பூலோகத்திலே அத்திரி மகரிஷியின் பத்தினியாக அனுஷியா தேவியிட அந்த இரும்பு கடலை கொடுத்தேன். அதை அவள் பொறித்து தந்தால் அவளின் கற்பின் மகிமையை உலகிற்கு காட்ட கடலை அப்படிங்கிற பெயர்ல கலகம் செஞ்சேன். சரி, இப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். என்ன சொன்னா கலகம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கேன். நீங்க ஆமா கலகம் பண்ணணும். ஆமா வந்திருக்கிறீங்க. சரி, வந்திருக்கிற பத்தி ஒண்ணு இருக்கட்டும். சரி, நீங்க முதல்ல வார்த்தை கொடுத்தீங்கல்ல, நீங்க வார்த்தை கொடுத்ததே சரியில்லாத போது எப்படி நீங்க வந்து எனக்கு வந்து நன்மை செய்யறதுக்காண்டி இங்க வந்திருக்கிறீங்க நீங்க சொல்றீங்க? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன புலி பதுங்குதுன்னு சொன்னா வேகமா பாய போகுதுன்னு ஒரு உதாரணம் காட்டினேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்ப நான் வாழ்த்து கொடுத்தேன். இந்த வாழ்த்துல என்ன குறை இருக்குன்னு சொல்றீங்களா, இல்ல இப்படிப்பட்ட வாழ்த்தை இந்த இடத்துல ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன சாமி, எத்தனையோ வாழ்த்துக்கள் இருக்கும் போது நீங்க இப்படி ஒரு வாழ்த்து, கல்லும் கரடும் போல, முள்ளும் மரடும் போல, வேறு விறகும் போல, 3 மறந்து 4 பெற்று, 10 மறந்து 16 பெற்று அப்படின்னு இத்தனை வாழ்த்துக்கள், எத்தனை வாழ்த்துக்கள் இருக்கும் போது இப்படி கொடுத்திருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டா சந்தேகத்தை கேள்விக்கு நான் வரல, அந்த உடைய கேள்வி நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்கல. ஆனா இருந்தாலும் இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன். அடுத்து நீங்க இன்னொரு சொன்னீங்க, வண்டு வரி கற்கட்டு மொழிமானே அப்படின்னு நீங்க வர்ணிச்சிய இல்ல, என்ன பாருங்க வர்ணிச்சிய இல்ல இருக்குல்ல, வண்டுடைய கண் விழிகளுக்கு என்னோட விழிகளுக்கு அப்படி ஒப்பிட்டு தானே வரலிச்சிய. அப்படி என் விழிகளை பார்த்தா அப்படி தெரியுது உங்களுக்கு? என் விழிகளை பார்த்தா அப்படி தெரியுது? இல்ல பொதுவா அப்படி நீ வரலிச்சிய நியாயமான கேள்வி. ஏன்னா எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொன்னாங்க சாமி. ஒருத்தல கை நீட்டி சொல்லிடலாம், நீங்க பண்றது தவறு அப்படின்னு நினைச்சு ஒரு இந்த விரல் மட்டும் கை நீட்டி சொல்லிச்சு, இந்த 3 விரல் என்ன செய்ய தெரியுமா, நம்மள நோக்குது. அப்படின்னா நம்மளுடைய குற்றங்குறைய இந்த 3 விரல் எடுத்து சொல்லுது. எப்படி இந்த ஒரு விரல் அடுத்தவள நோக்குனாலும் இந்த 3 விரல் நம்மள நோக்கி குற்றங்களை சொல்லிக்கிறது. அப்ப ஒண்ணுக்குள்ள குற்றம் இருக்கு, உன்னுடைய குறையை நீ கண்டுபிடிச்சு நீ வாழாம மற்றவர்களை ஏன் நீ குறைய சொல்ற அப்படிங்கிறது என்னுடைய பொருள். ஏன்னா உனக்குள்ளே 1000 குறைகள் இருக்கின்ற பொழுது மற்றவரை நீ ஏன் குறை சொல்கிறாய் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இப்ப இந்த விரல் இருக்குல்ல, சரி, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறோம், நீ தாண்டா அப்படின்னு சொல்றப்ப எந்த விரலை காட்டுறான்? ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல், இதுக்கு பேர் ஆள்காட்டி விரல். அதே நேரத்தில்
இந்த ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தன்மை இருக்கு. சரி, ஒவ்வொரு விரலும் என்ன தனக்குள்ள யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுச்சான், இந்த விரல் எல்லாம் பேசுனுச்சான், ஏண்டா இந்த விரல்களே வளர்ந்த ஆளு நான் தான். எது அப்படின்னா மோதல் விரல், இந்த நடுவிரல் சொன்னுச்சான். அந்த மோதிர விரல், இந்த விரல் உங்களை விட நான் தாண்டா உயர்ந்து இருக்கிறேன், நான் தான் பெரிய ஆளு, நான் தாண்டா பெரிய ஆளு, நான் தாண்டா அந்த விரல்ல அப்படின்னு போட்டுருக்கேன் அப்படின்னு. மோதிரத்தை போடல, நான் தான் உயரமா வளர்ந்து இருக்கிறேன், உங்களை விட நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நடுவிரல் சொன்னுச்சான். சரி, இதை கேட்டுக்கிட்டு இது என்ன பண்ணுச்சான், ஏண்டா நீ உயரத்தில் இருக்கிற, ஆனா யாரோ ஒரு ஆள் வர்றான்னு சொன்னா அவனை அடையாளம் காட்டுவது, அவனை சுட்டிப்படுத்துவது சொல்லுவது நான் தான். அதனால நீ வளர்ச்சியில பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அடையாளம் கட்டுறதுல நான் தான், அதனால நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு இந்த ஆள் காட்டி விரல் சொன்னுச்சான். சரி, இது ரெண்டையும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுச்சான், இந்த மோதிரவை பார்த்துச்சான். ஏண்டா நீ ஆள் காட்டுறதுல பெரிய ஆளா இருக்கலாம், சரி, நீ வளர்ந்ததுல பெரிய ஆளா இருக்கலாம், அதெல்லாம் சரிதான். சரி, ஏன்னா ஒரு சபை அப்படின்னு சொன்னா அந்த சபையில வந்து திருமணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள்ல கணையாளி அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை போடுவாங்க. அந்த மோதிரத்தை எனக்கு தாண்டா போடுவாங்க, சபையில எனக்கு தான் பெருமைப்படுத்துவாங்க, அதனால நான் தாண்டா பெரிய ஆளு, நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு இந்த மோதிர விரல் சொன்னுச்சான். சரி, அப்பதான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, ஏண்டா நீ ஆள் காட்டுறதுல பெரிய ஆளு, நீ வளர்ந்து இருக்கிறதுல பெரிய ஆளு, நீ மோதிர கணையாளிங்கிற மோதிரத்தை அணிகிறதுல பெரிய ஆளு, இதெல்லாம் சரிதான்டா, அதெல்லாம் சரிதான். ஒரு பெரியவர்களை பார்க்கணும் அல்லது தெய்வத்தை தரிசனம் பண்ண போனோம்னு சொன்னா கோயிலில் போய் கும்பிடணும்டா. ஒரு மனுஷன் குளிச்சுட்டு சுத்தமா மன தூய்மைக்காக அமைதி அடைவதற்காக ஆலயத்தில் போய் கும்பிடணும். அப்படி கும்பிடுறப்ப இப்படி கும்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு முன்னாடி நான் தாண்டா வர்றேன், அதனால உங்களை விட நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு அந்த சுண்டி விரல் சொன்னுச்சான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இந்த கட்ட விரல் சொன்னுச்சான், அந்த கட்ட விரல் நினைச்சான். சரி, பரவாயில்லடா, நீ வணங்குறப்ப முன்னாடி வர்ற, நீ மோதிர அணியறதுல முன்னாடி வர்ற, நீ வளர்ந்திருக்கிறதுல பெரிய ஆளா இருக்கிற, நீ ஆள் கட்டுறதுல பெரிய ஆளா இருக்கிற, இதெல்லாம் சரிதானே. ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு உண்ணக்கூடிய உணவுடா வேணும். ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா சாப்பாடுங்கிறது அவசியம். அதனால ஒரு மனுஷன் சாப்பிடுறதுக்கு சோத்த அள்ளி அதை புடிச்சு இறுக்கி பிடிச்சு எங்க கொண்டுகிட்டு போகணும், வாயில சாப்பிடுறது. அப்ப நான் தாண்டா தள்ளுவேன். அதனால மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு உணவு தேவை, நான் அந்த வேலையை நான் செய்கிறேன், அதனால உங்களை விட நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு அந்த கட்ட விரல் சுட்டிருக்கேன் அப்படின்னு கட்ட விரல் சொன்னேன். என்ன எல்லாமே யார் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அந்தந்த இடத்துல இருந்தாதான் சிறப்பு, அந்தந்த வேலை செய்யலன்னா தான் தவறு. அது போல இப்ப நீங்க வந்து உங்களை வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன். சரி, சிலர் பார்க்கறப்ப மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒருத்தரை பார்த்தா உங்களை பார்க்கவே கூடாது, எதுக்குடா பார்க்கறோம் அப்படின்னு தோணும். அப்படி சொல்லுமா, ஆனா அப்படி இல்லாம குழல் இனிது யாழ் இனிது என்கிற மக்கள் மழலை சொல் கேளாதன் அப்படின்னு சொன்னால, அடடா புல்லாங்குழல் இருக்குல்ல, சரி, அந்த குரலை விட உங்களுடைய குரல், உங்களுடைய பாடக்கூடிய அந்த விதம், ஆரம்பத்தில் ஒரு வரவேற்பு கொடுத்தீங்களே, கிருஷ்ணனுடைய புகழை பாடி ராகவனே ரமணா ரகுநாதா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல சந்தேகம் இல்ல, அது என்னுடைய பாட்டனுடன் மகாவிஷ்ணுவனுடைய பெருமையை சொல்லியிருக்கீங்க. சரி, அந்த பாடின விதம் எவ்வளவு இனிமையா இருந்துச்சு பாத்தீங்களா. ஏன்னா அங்க இல்லாதவன் அவைக்கு வரக்கூடாது, சங்கம் இல்லாத சபைக்கு வரக்கூடாது அப்படிவாங்க. அப்ப ஆள் அங்கத்திலையும் சரியா இருக்கணும், சந்தத்திலையும் சரியா இருக்கணும். இது ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்க பல்லாண்டு. அதே நேரத்தில் கல்லும் கரடு போல முள்ளும் முரடு போல வேறு விறகும் போல நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, பலாப்பழமாகப்பட்டது இது கற்கண்டு வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், கரடு மூடமா இருக்கும், கரடு முரடுமா இருக்கும், அது ஒரு அழகா இருக்காது, வடிவமா இருக்காது. சரி, ஆனா அது பார்க்கிறதுக்கு கரெக்ட் முரட்டுத்தனமா இருந்தாலும் அந்த கற்கண்டு நம்ம போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்,
நல்லா தித்திப்பா இருக்கும். தித்திப்பா இருக்கும். அது போல முள்ளும் முரடு போல அப்படின்னு சொன்னா பலாப்பழம். அந்த பலாப்பழம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? அது கல்லும் கரடும் போல இருக்கும், முள்ளு முரடுமாக இருக்கும். இப்ப மாம்பழம் இருக்கு, அந்த மாம்பழத்தை என்ன பண்ணுவோம்? மாம்பழத்தை என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம், கையில கொண்டுகிட்டு வருவோம். ஆமா. இப்ப வாழைப்பழம் இருக்கு, கையில எடுத்துக்கிட்டு வருவோம். ஆமா. வாழைப்பழத்தை தோலை உரிச்சு சாப்பிடுவோம். ஆனா எடுத்த உடனே என்ன பண்ணிட முடியாது? இந்த பலாப்பழத்தை சாப்பிட முடியாது. ஆமா. அந்த பலாப்பழத்தை என்ன பண்ணணும்? அப்படியே ரெண்டா பிளக்கணும். ரெண்டா பிளந்து அதுக்கப்புறம் அதுல உள்ள சுலை என்ன பண்ணணும்? சுவைத்தோம். ஏன்னா அது ஒரு தித்திப்பா இருக்கும். அது போல கரும்பு இருக்குல்ல, அந்த அடிக்கரும்பு வேறு உரமாக இருக்கும். அந்த அடிக்கரும்பு அது ஒரு சுவையை கொடுக்காது மாதிரி உங்களுடைய பேச்சில் இனிமை இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வாழ்த்திருக்கேன். அதே நேரத்தில் 3 மறந்து 4 பெற்று ஒரு மனுஷன் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களை மறந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணங்களை பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு உங்களை வாழ்த்திருக்கேன். வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வண்டுக்கு இந்த பெண்டுக்கு ஏன் ஒற்றுமைப்படுத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, வண்டனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, வண்டு குடையக்கூடியது. ஆமா. மான்விழி, மீன்விழி, மயில்விழி, கயல்விழி, கற்றவிழி, குற்றவிழி, வண்டுவிழி, அப்படி எத்தனை விழிகள்லாம் இருக்கு. ஏன் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி சொன்னா, சொல்லுங்க. இந்த வண்டு இருக்குல்ல, எந்த வண்டு? நான் சொல்ற வண்டுமா, யாருக்குமே தீங்கு செய்யாத வண்டு. சரி. கெட்டாலு மேன்மக்கள் மக்கள் சங்கு சுட்டாலு வெண்மை தரும் அப்படிங்கிறது போல உயர்ந்த எண்ணம் உயர்ந்த ஜாதி கொண்டு வண்டுக்கு சமமாக பொன் வண்டுக்கு சமமாக வண்டு விழி அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க பரசுராமன் கர்ணன் மடியில் தலை வைத்து உறங்கும் போது குடைஞ்சது ஒரு வண்டு, வண்டாக ஒரு மாறி கர்ணன் துடைய குடைந்தார். மாபலி சக்கரவர்த்தியின் மமதையை ஒடுக்க வாமன அவதாரம் கொண்டு வந்த வைகுந்தன் தன் பாதத்தால் 3 அடி நிலம் கெட்டு அதை தஞ்சன் என்ற தாரை வார்த்து கொடுக்கின்ற வேளையிலே சுக்கராச்சாரியார் வண்டாக ஒரு மாறி கபாண்டல குடையிலே அடைத்துக் கொண்டார். அடைத்ததும் தண்ணீர் விழவில்லை. ஆகவே அதுவும் ஒரு வண்டு. சிவனும் சக்தியும் ஒன்றாகி அர்த்த நாரீஸ்வரர் என்ற பெயரில் ஒன்றாக்கியது பிரிங்கி முனி வண்டு. அது ஒரு வண்டு. சீதையை அசோகவனத்தில் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று பார்த்து வந்து சொன்னது வண்டு. அது ஒரு வண்டு. இவைகளெல்லாம் நன்மைக்கு இருக்கு தீமைக்கு இருக்கு வண்டு, உருமாறிய வண்டுகள். நான் சொல்வது இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கையான வண்டுகளில் மலை தேனிக்கு சமமாக வண்டு விழி அப்படின்னு. ஒருவேளை என்னடா சாமி மலை தேனிக்கு சமமா வண்டு விழி அப்படிங்கிறாரே, ஒருவேளை இந்த மலை தேனி இருக்கே அந்த வண்டு கடிச்சாலும் உடம்பு முழுக்க நம்ம விஷம் பரவிடுமே, அந்த வண்டுக்கு சமமா சொல்றாரோன்னு நீங்க நினைக்கலாம். எதுக்குமே தீங்கு செய்யாத பொன் வண்டுக்கு சமமா வண்டு விழி அப்படின்னு உங்களை நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்னம்மா? முருகப்பெருமான். என்னது? முருகன். முருகன். முருகனுடைய தந்தை பேர் என்னம்மா? சிவன். சிவபெருமான். சிவபெருமான். அந்த தினமும் நீங்க முருகனை வணங்கிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா சுவாமி. இதுதானே உண்மை? ஆமா, இதுதான் உண்மை. எங்க குல தெய்வம் முருகன். குல கடவுளாக வணங்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அப்ப முருகனுடைய தந்தை சிவன். ஆமா. சிவனுக்கு உருவ வழிபாடு இருக்கா? இருக்கு. இருக்கு. சிவனுக்கு இருக்கு. உருவ வழிபாடு இருக்கா? இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு. லிங்கம் இருக்கு. இருக்குல்ல? ஆமா. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்செவி வழக்குரைத்த முறையும் பொய்யோ அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. ஆமா. லிங்கம் இருக்குல்ல? ஆமா. லிங்கம் ஒரு பெண்ணுக்கு சாட்சி சொன்னுச்சு. கேள்வியா? கேள்வியாவா? கேள்வியான்னு கேக்குறேன். கேள்வியாவே வச்சுக்கங்களே. நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். சொல்ற மாதிரி தான் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கணும். ஓஹோ, சரியா? இது மண்டக்கடமா பேச்சு இருக்கு. இல்ல, நீங்க ரொம்ப என் இடத்துல வந்து நின்னுக்கிட்டு என்னைய தேடி வந்து நின்னுக்கிட்டு என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன பெரியாளா? என்ன நீ கேட்க கூடாது. நான் என்ன கேட்கறனோ அதுக்கு பதிலா தான் நீங்க சொல்லணும். நான் உங்களை தேடி வரல, தேடி வந்த நீங்க என்ன வார்த்தை பேச கூடாது. பாருங்க, இந்த மாதிரி பேசுறீங்க. கால தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? அடிய தெரியுமா முடிய தெரியுமா? உங்களுக்கு அடிய தெரியுமா முடிய தெரியுமா? முட்டைய தெரியும். அத புளியும் கொட்டைக்குள்ள சனி மூளைய தெரியுமா உனக்கு? இங்க பாருங்க சாமி, இந்த பி பேச்சலாம் என்கிட்ட பேச கூடாது. இந்த அதிகார பேச்சு பேச கூடாது. மிரட்டு பேச்சலாம் என்கிட்ட பேச கூடாது. நாகரிகமா போறேன். அப்ப நான் நாகரிகம் இல்லாம தவறி போறேனா? இது கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நான் கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. சரி, கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும்னா பதில சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. என்ன இடையில எது சொல்ல வந்தீங்களே? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா தெரியல சாமி, அடுத்த மேடையில நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதா? அதனால இப்ப வந்து எல்லாம் தெரிந்த மனிதர்களும் கிடையாது, எல்லாம் தெரிந்தவங்க ஒன்றுமே தெரியாத மனிதனும் கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு நேரத்தில் தெரியும். தெரிஞ்சிருந்தா கூட ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேணும். சரி, சொல்றதுக்கு ஞாபகப்படுத்தி சொல்றதுக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகமும் வேணும். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், நான் கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அப்படி தெரியலன்னா நீ அடுத்த மேடையில படிச்சு வந்து சொல்லணும், இல்லைன்னா நீ உள்ள போகணும், நான் கதையை நகர்த்திக்கிறேன் அப்படின்னு நாகரிகமா கடந்து போறேன். பாருங்க சுவாமி, நாகரிகம் இல்லாத பேச்சு எப்பவுமே பேச மாட்டேன். சரியா? என் இடத்துக்கு வந்தவங்களுக்கு யாரா இருந்தாலும் சரிதான், எதிரியா இருந்தாலும் சரிதான், பசின்னு வந்துட்டா முதல்ல பச்சை தண்ணியை கொடுத்தாலும் இந்த பசியை ஆத்தி சொன்னா ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பலா குளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பளமுடு பால் அன்ன முகம் கடுத்திடுவாராயின் கப்பிய பசியினும் கடும் பசியாக தானே இருக்கான். மனம் கோடனா நூலை படி, மரம் கோணலா இருந்தா நூலை பிடின்னு இருக்க. அப்ப மரம் கோணலா இருந்தா எந்த மரமும் நிக்கும், அது நேர்மையா இருந்தா அது எப்ப எந்த நிமிஷம் வெட்டுப்படும் தெரியாது. அது மாதிரி உங்கள்கிட்ட சரக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ட்டான். சரி இருக்குல்ல, என்னப்ப சொல்ல வரீங்க? இருங்க, நீங்க சொன்னீங்க பாருங்க, கேள்வி கேட்பேன், அப்படிதான் கேட்பேன். சரி, அப்படின்னா உங்களை தேடி நாம இல்ல சாமி, என்னைய தேடி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படி வந்திருந்துட்டு ஏன் கிட்ட கேள்வி கேட்கறீங்க? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல என்னைய மிரட்டுறீங்க நீங்க வந்திருந்துட்டு? நீ சொல்லித்தான் ஆகணும், சொல்லு. அப்படி தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. இல்ல இது மண்டக்கட பேச்சா இருக்கு. அடுத்த மேடையில படிச்சுட்டு வந்து சொல்றோம் சொல்லு. இல்ல நான் நாகரிகமா கடந்து போறேன். நான் கேக்குறேன், நீங்க வந்து ஒரு பொண்ணு சாட்சி சொன்னதோ அப்படி கேட்டியா? ஒரு லிங்கம் ஒரு பொண்ணுக்கு சாட்சி சொன்னுச்சு, சிவலிங்கம். அப்படின்னா உங்களோட தெய்வம் எந்த தெய்வம்? முருகன். அதுக்கு அடுத்து யாரு? சிவபெருமான். அப்படிதான் நினைச்சு போய் இந்த லிங்கத்தை சொல்றீங்க. உங்களுடைய குலதெய்வம் முருகன். ஆமா, முருகனுடைய தந்தை பெயர் சிவபெருமான். தகப்பனுக்கு பாடம் சொன்னது யாரு? முருகப்பெருமான் தான். அத முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க அந்த முருகனை சொல்லி சிவனை சொல்லி அதுக்கப்புறம் சிவலிங்கத்தை பத்தி பேசுறீங்க. என்ன இதுக்கு என்ன உருவம் இருக்கா? சுவரை வைத்து தான் சித்திரம் எழுதணும். ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு படிநிலை இருக்கு. சரி, இப்ப இங்க ஆரம்பத்துல கேட்டாங்கல்ல, வீரன் அழகு முத்துக்கோனுடைய பாடலை பாடணும்னு. சரி, அது இந்த சமுதாயத்துல பிறந்த ஒரு தியாகி. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இருக்கட்டும், இருங்க சாமி, இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. நீங்க இப்ப என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, சரி நான் கேள்விக்கு பதில் சொல்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சொல்லி சிவனுக்கு சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு இருக்கா அப்படின்னு? இருக்கு, சுருட்டப்பள்ளி அங்க இருக்கு உருவம். அப்படி அது ஒரு வழியில இருக்கட்டும். நீங்க லிங்கத்தை பத்தி கேட்டீங்க, நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தந்தை யாரு? என்னுடைய தந்தை பிரம்ம. தாய் பேரு? கலைவாணி. உங்க மாமன் பேரு? சிவபெருமான். உங்க மாமியா பேரு? சக்தி. உங்க பாட்டம் பாட்டி பேரு? மகாவிஷ்ணு மகாலட்சுமி. அப்ப எல்லாமே ஒரு குடும்பம் தானே இருக்குல்ல? அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள போய் கேட்டா குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிச்சயமா தெரியணும்ல. எத்தனை யுகங்கள்? எத்தனை யுகங்கள்? பரவாயில்லையா, அழகா பேசுறீங்களே. சொல்லுங்க. நான் விட்டது இங்க தொழுவிய போல இருக்கு. ஏன்னா 4 யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம் இப்ப நடக்கிறது கலியுகம். இந்த 4 யுகத்துக்கு வருஷம் இருக்குல்ல, அது என்னன்னம்மா? ஓ, இந்த வருஷ கணக்க நான் சொல்லணும், அதை நீங்க கேட்கணும். அப்ப இதெல்லாம் தெரியாம தான் நீங்க வந்திருக்கீங்களா? இதெல்லாம் தெரியாம தான் நீங்க வந்திருக்கீங்களா? புரட்டி விட்டு அடிக்கிறீங்களா? இல்ல நான் கேக்குறேன், இதெல்லாம் தெரியாம தான் நீங்க 17,28,000 வருஷம் கிரேதா யுகத்துல, 12,96,000 வருஷம், 8,64,000 வருடம் கலியுகத்துல, 4,32,000 வருடம், மொத்தம் 43,20,000 வருடம். ஒரு கணக்கு இருக்கு. அப்படின்னு ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நான் ஏன் கேட்க வரேன்னா, உங்க மாமன் சிவபெருமான் இருக்கார் பாத்தீங்களா, அவர் என்ன உடை உடுத்திருக்கிறாரு? அவர் புலித்தோலை அணிந்திருக்கிறார். அவர் கையில வச்சிருக்கிறது செம்புடுக்கு. செம்பு உடுக்கு. ஓஹோ. அடுத்து சொன்னா இருங்க சாமி, அடுத்து என்ன வச்சிருக்காரு? சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இருக்கு சிறப்புலாம் நிறைய கடைந்தார்கள். இருங்க சாமி, ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? நான் கேட்டுக்கிற, நீங்க கேட்டிருக்க ஒரு கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்லணும். அடுத்து நான் கேள்வி வச்சிட்டு தான் நான் கேள்வி பதில் சொல்லுவேன். சரியா? அப்படிலாம் இருக்கும்போது அந்த சிவன் கையில இருக்கிறது வந்து புள்ளி வச்சு பேசுறீங்க. ஏன் நீங்க புள்ளி வச்சுக்கிறீங்க? கோலம் போட போகும்போது நாங்க அதுல புள்ளி வச்சு நாங்க முன்னாடி கோலத்தை இழுக்க மாட்டோமோ? என்ன புள்ளி வச்சு
போட்டா தான் அந்த கோலங்கிறது சரியா இருக்கு. அப்படி புல்லு வச்சு போடாம இருந்தா கோலமே சரி இருக்காது. அலங்கோலம் ஆயிரும்ல. அப்படிலாம் இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப அந்த சிவபெருமானுக்கு அந்த கழுத்துல கிடக்கல பாம்பு. அந்த பாம்பு உங்க மாமன் சிவன் இல்லையா, சிவபெருமான் இல்லையா, அவருக்கு உள்ள விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிச்சயமா உங்களுக்கு எல்லா விஷயமும் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். நிச்சயமா. முதல்ல எங்க இருந்து வர்றியா? தேவலோகத்துல இருந்து வர்றேன். தேவலோகத்துல இருந்து வரல, அங்க இருந்து யாரை பாத்து அம்படி பேரையும் பார்த்து வர்றீல்ல, அப்படி எல்லாரையும் பார்த்து வந்தா உங்களுக்கு விவரம் தெரியும்னு நினைக்கிறேன். சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளையும் பார்த்து விட்டு அனைத்து பேரையும் பார்த்து விட்டு இங்க வந்திருக்கீங்க. இங்க நான் நிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நிக்கிறது நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்கல்ல, நான் எந்தெந்த உலகத்துக்கு போறவேன், கிரேதாயக்கும் 4 யுகத்திலே இருக்கிறவன், திரேதா துவாரகம் கலியுகம் 4 யுகம் 4 யுகத்திலே இருக்கக்கூடியவன், அதெல்லாம் விதலம் சுதலம் தருதலம் ரசதலம் மகாதலம் பாதலம் புலகம் பொருளகம் சரலோகம் சத்தியலோகம் மகாலோகம் தேவலோகம் என்று சொல்லக்கூடிய 7 லோகத்திற்கு நினைத்த மாத்திரத்திலே கணப்படுதலை சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவன். பாக்கையில தெரியுதுல. இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க? ஆலோலம் சோங்கிற அருமையான கானம் கேட்டுச்சுல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்பதான். என்ன சந்தேகம்? ஆலோலம் சோன்னு சொல்றீல்ல, அப்ப எந்த இடத்துல ஆலோலம் சோன்னு சொன்னாலும் போயிருவீங்களா? இசையால் வசமாக இதயம் இது அப்படின்னு இருக்காங்க. என்ன இசையினுடைய மகத்துவம் சிறப்பு வாய்ந்தது. சரி, ஒரு ராகத்தை பாடி ஒரு வாழை மரத்தை தலைக்க வைக்கலாம். பரவாயில்ல, சரக்கு இருக்கு. ஒரு ராகத்தை பாடி வாழை மரத்தை தமிழ் சரக்கு உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் கருக வைக்கலாம். அதுதான் சொன்னா. சரி, காலையில் பாடக்கூடிய ராகம் பூபாலம். இப்படி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. பாடி வந்தீங்கல்ல, ஒரு தன்மை இருக்கு. அதுல இல்லன்னு சொல்லல. நீங்க பாடி வந்தீங்கல்ல. இருங்க சாமி, இந்த சிவபெருமான் இருக்கார் பத்திலங்க, அவர் கழுத்துல போட்டுருக்காருல, அந்த கழுத்துல இருக்குல பாம்பு. அந்த பாம்பு எப்படி உருவாகுச்சு, அது எப்படி வந்துச்சு, என்ன காரணத்தினால அவர் கழுத்துல பாம்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், நீங்க கேட்டிய சிவன் சொன்னீங்கல்ல, சிவலிங்கம் ஒரு பொண்ணுக்காக சாட்சி சொல்லுச்சு. எங்க விடுறாரு இல்லையப்பா, அதுக்கெல்லாம் நுழைகிறாரு மறுபடியும். இருக்கட்டும், அந்த சிவலிங்கம் எங்க சாட்சி சொல்லுச்சு அப்படின்னா, பூம்புகார்ல இருந்து மதுரையில கல்யாணம் பண்ணிருக்காரு. பூம்புகார்ல இருந்து மதுரையில கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்படி மதுரையில கல்யாணம் பண்ணி நல்லா குடும்ப வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை நல்லா சந்தோஷமா நாளுக்கு நாளாக நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த பூம்புகார்ல இருந்து ஒரு நாள் ஒரு ஓலை வருது. அப்படி இந்த ஓலைச்சுவடி வரும்போது என்ன சொல்றாங்க, ஆமா உன் தங்கச்சியோடைய வீட்டுக்காரரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு அண்ணனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்படி அங்க இருந்து வந்த உடனே அண்ணன் பார்த்து பதறேன், ஆகா நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு பதறி நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் நல்லபடியா அடக்கம் பண்ணணுமே அப்படின்னு மதுரையில இருந்து எங்க போறாரு, காவேரி அப்படின்னா அந்த பூம்புகாருக்கு போறாரு. அப்படியே பூம்புகாருக்கு போனோன்னா தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்துருக்காரு. அப்படி இறந்த உடனே அவளை தூக்கி அடக்கம் பண்ணிட்டு அடுத்த தங்கச்சி இறந்துட்டாப்ல, புருஷன் இறந்துட்டாரு, நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு புருஷன் பொண்டாட்டியும் இறந்துட்டாரு, அந்த மனைவி இறந்துட்டாப்ல. அப்படி இருந்தா அண்ணன் புருஷனையும் தங்கச்சி வீட்டுக்காரரையும் தூக்கி நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டு அவர் புறப்பட போகும்போது தங்கச்சிக்கு ஒரு பெண் இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அப்ப நினைக்கிறாரு, மாமன் தாய் மாமன் இவர் தானே, எப்படி தாய் மாமன் இவர் தானே, நம்ம தங்கச்சி மகளை விட்டுட்டு போக முடியாதே அப்படின்னு நினைச்சு அந்த தங்கச்சி மகளை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பொண்ணு பேரு ரத்தினவள்ளி, இவர் பேரு ஆராதன குப்பம்னு சொல்லுவாங்க. அடுத்து அரவண குற்றம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, 2 பேர் இருக்கு. அப்படின்னு மாமன் மருமகளும் 2 பேர் வர்றாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அப்படி வந்து இடையில பொழுது அடைஞ்சிருச்சு. சரி, அவன் மருமகோட சொல்றாப்புல, மாமன் சொல்றாரு பொழுது அடைஞ்சிருச்சுப்பா, அதனால நம்ம இருந்து காலையில போவோம் விடிஞ்சு அப்படின்னு அந்த இடத்துல தங்குறாங்க. அப்படி தங்கி இருக்கும் போது நைட்ல இருக்கும் போது விடிய காலத்துல மருமக பாக்குறான். மருமக பார்க்கல, மாமன் அசவிட்டு கிடக்குறேன் அப்படின்னா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன், என் மாமன் வேணும், என் மாமன் எனக்கு இருந்ததே ஒரு சொந்தம் அப்படின்னா என் மாமன் தான், வேற யாருமே எனக்கு இல்லை, எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு நம்ம தலையை விரிச்சு போட்டு தலை ஒரு குளமா அழுகுறான். அப்படி அழுகும் போது அந்த வழியில திருஞான சம்பந்தர், அப்படி திருஞான சம்பந்தர் அவர் அந்த வழிபோக்குல வர்றாரு. அப்படி வந்தவொடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கே அப்படின்னு என்னம்மா என்ன விவரம்னு கேட்கிறவொன்னே அந்த பொண்ணு எடுத்து சொல்லுது. சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, அந்த சிவன் அந்த ஈசனை நினைச்சு அப்படி வழிபாடு பண்ணி அந்த உசுரை அவருக்கு கொடுத்தாச்சு. யாருக்கு, அந்த பொண்ணுடைய மாமனுக்கு கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்து உசுரை என்ன சொல்றாரு அவரு, அந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே முதல்ல ஏற்கனவே பொண்டாட்டி இருக்குல்ல, அப்படி மனைவி இருக்கும் போது இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பாளா யாரும்?
கொதிச்சிருவாங்க, ஆட்டங்கட்டி ஆடிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவன் நினைக்கிற ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு மனசில் நினைச்சிருந்து அவர் சொன்னது மாதிரியே கல்யாணம் முடிஞ்சுங்கிறது மதுரைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி மதுரைக்கு போனோன்னா பொண்டாடிட்டு சொல்றான். பொண்டாடி சொன்னா பொண்டாடி தாங்கலை. எப்படி எதனால கல்யாணம் பண்ணுவிய அப்படின்னு கேட்கும்போது, சாட்சி உங்களுக்கு யாரு? கல்யாணம் பண்ணிருக்கீங்க உங்க மருமகளை, சாட்சி யாரு அப்படின்னு சொல்லி இந்த மதுரை பட்டணத்தில் உள்ள ஆளுகெல்லாம் ஏகாரமா ஒரு இதா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. அப்படி பேசணும்னு அந்த மருமக தலை விரிச்சு போட்டு அழுகுது. எனக்கு யாரு சாட்சி சொல்லுவா அப்படின்னு அந்த மாமியின் மருமகனை அழுகும் போதுதான் அந்த சிவலிங்கம், அந்த அசுரரியா வந்து பொண்ணுக்கு சாட்சி சொன்னது. அந்த லிங்கம், அந்த கிணறு, அந்த வன்னி மரம், அது 3 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த ஈசானி மூலையில இதுவரையும் இருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பது என்ன? அடடடா, அப்படின்னு சிறப்பு. அதே போல சாமி இருக்கட்டும், நான் கேட்டல்ல பதில், அதுக்கு பதில் சொல்லி தாரகாவனத்து ரிஷிகள் அனுப்பிய வந்த வேலை அப்புறம் சொல்லுங்க. பாம்பு, சூளம், மான் ஆகியவளை அணிகலன்களாக அணிந்திருக்கிறான். 64 திருவிளையாடலை புரிந்து அடியவர்களை காப்பாற்றும் ஆண்டவனவன். திருப்பார்கடலை கடைந்தார்கள். மந்தகிரி மலையை மத்தாகவும், வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை 4 கயிறாகவும் கொண்டு கடைந்தார்கள். கடைந்த உடனேயே வந்தது விஷம். விஷம் வந்த உடனேயே தேவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓடுகின்ற பொழுது அப்பொழுது பார்க்கிறார் சிவராகப்பட்டவன், ஆகா நம்முடைய பக்தரெல்லாம் பயந்து ஓடுகின்றார்கள் என்று தன்னுடைய திருக்கரங்களாலே அந்த நஞ்சையெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே என்னாச்சு, அந்த நஞ்சு தொண்டைக்கு கீழே போக போகுது. தொண்டைக்கு கீழே போயிருச்சுன்னா என்ன ஆகும்? இறப்பதற்கு நஞ்சு தானே, உயிரை சாச்சிரும், இறக்கக்கூடிய நேரம் வந்துரும்ல. அதுக்காகத்தான் சக்தியாகப்பட்டவள் பார்க்கிறாள், சிவருடைய கழுத்தை இறுக்கி பிடிக்கிறாள். விழுந்த இடம் சுருண்டு விழுந்தார், சுருண்டு விழுந்த இடம் சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. உண்மையா? இதே உண்மையான்னு கேட்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு இதே உண்மையா? இது பொய்யா? ஒழுங்கா பதில் சொன்ன வாயை பிடிச்சி கிழிச்சு போடுவேன். இது உண்மையா? இது உண்மையா? இது வந்து நாகரிகம் அநாகரிகமா இருக்கு. இது ஒண்ணு அநாகரிகம்லாம் ஒண்ணு இல்லையா? இதுதாம்மா. இது உண்மையா? இல்லங்க, இதான் உண்மை சாமி. அந்த வழியை சொல்லுங்க. அதனால பேதை விதம்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரளம் என்று சொல்லக்கூடிய 7 பருவங்கள் உண்டு. 7 வகையான பருவத்திலே மங்கை பருவம், வறண்ட நிலத்துக்கு தண்ணி வேணும், இருண்ட வீட்டுக்கு, நன்கு விளைந்து இந்த பயிருக்கு பாதுகாப்பு வேணும்ல. அதனால இந்த உருவத்துக்கு பருவத்துக்கு தோதா ஒரு அழகான மாப்பிளை பார்த்து வந்திருக்கு. மாப்பிளையா? எனக்கா? நீங்க யாரு? எனக்கு மாப்பிளை வைக்கிற நீங்க யாருங்க சாமி? நீங்க அத பத்தி நீங்க அவசரப்படுறீங்க. எங்க தம்பி, எங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, என் தாய் தந்தை இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன பண்ணி எனக்கு நீங்க மாப்பிளை வைக்கிறீங்க? நீங்க யாரு? சொந்த மாப்பிளை நீங்க யாரு? கற்பித்தோன் மறுபடி புத்தன் அண்ணன் தந்தோன் ஆபத்துக்கு உதவினோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏன்னா உங்களை பெத்தவனும் சரியில்லை, வளர்த்தவனும் சரியில்லை. எப்படி சொல்லுவீங்க நீங்க? பெத்தவன் சரியா இருந்திருந்தானா உன்னை கொண்டு போய் இப்பதான் மாட்ட போறிய. ஆனா வளர்த்தவன் தான் சரியா இருந்திருந்தானா இப்படி கொண்டாந்து காட்டுக்குள்ள விட்டுருப்பாங்க. நேரம் இல்ல, அடுத்து இந்த ஏரியா பக்கம் வந்தா வளர்த்த தந்தையும் சரியில்லை, பெத்த தாயும் சரியில்லை, தந்தை ஆண்டவன் தான் பாரு வாழ்க்கை மறுமை இந்த நேரத்திலே நானே தேடி வந்தேன் வரத்திலே பல சம்மதத்தை கொடுத்த நல்லது அந்த சம்மதத்தின் பக்கம் வரும் வாய்ப்பு பல சம்மதத்தை கொடுத்த நல்லது அந்த சம்மதத்தின் பக்கம் வரும் வாய்ப்பு இங்கு வரும் பாரு சேவன்மையில் நாடு நீ நம்பி வந்து சேரு அது நன்மை வந்து சேரு இறக்கமுள்ள மனசுக்காரனே நீ எண்ணிய உறவுக்காரனே நீ எப்பொழுது எண்ணிய உறவுக்காரனே
புருஷன். எனக்கு முருகன் பிடிக்கல. வந்த மாதிரி 4 பேருக்கு புத்திமதி சொன்னமா அதுக்கு ஆசனம் பண்ண போயிட்டே இருக்கேன் சாமி. பிடிக்கலையா? ஆமா எனக்கு பிடிக்கல. சொல்லுமே வார்த்தை கேளம்மா. குட்டி கொடுப்பதங்க ஒத்திரத்து முறையோ குட்டி கொடுப்பதங்க ஒத்திரத்து முறையோ குட்டி கொடுப்பதங்க குட்டி 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 கொடுப்பதங்க ஒத்திரத்து முறையோ மடமடல வந்து உம்மட்டனாரையோ மடமடல வந்து உம்மட்டனாரையோ கைவடி சேரோ குட்டி கொடுப்பதங்கள் ஓத்திரத்தில்லை. குட்டி குட்டி கொடுப்பதங்க ஒத்திரத்தில்லை. வெட்டி சீவாட்டி உண்டு வெட்டி மலையொடுங்கள். பெண்ணே, குட்டி கொடுப்பவங்கள் வழக்கம் என்று கட்டிவிட்டீர்கள். உண்மைதான். நாங்கள் எதையுமே குறைத்து கொடுக்க மாட்டோம். குட்டித்தான் கொடுப்போம். கல்வியிலாருக்கு கல்வியும், செல்வயில்லாருக்கு செல்வத்தையும், புகழில்லார்களுக்கு புகழையும் குறைத்து கொடுக்காமல் கூட்டி வாரி வரங்களை வழங்கும் எங்கள் கூட்டத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்டதன் காரணமாக ஆதவன் அஸ்தமாதற்குள் உங்களை முருகவர் அடக்கம் உடைத்து காட்டவில்லை என்றார். என் பெயர் நாரதர் அல்ல. நான் அணிந்திருப்பது முப்பின் நூல் இல்லை. இது சத்தியம், சத்தியம். போங்க சாமி பொங்கல். முருகா முருகா நாதர்கிட்ட வேண்டாம் விருப்பமா பேசினா அதில் மன்னிச்சு என்னை கரண் முடிச்சு காக்க வேண்டும். முருகா முருகா.